ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 2018 வெளிவந்த பர்னிங் அப்படின்ற ஒரு கொரியன் சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தோட தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதையை நேரடியாக சொல்லாமல் சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் மூலிமா நடக்க போகிற காரியத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிக்கும் போது உங்களில் 10ல் ஒருத்தருக்கு தான் இந்த படத்தோட கதை அப்படின்றது புரிஞ்சிருக்கும். புரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்டிங்கை இந்த வீடியோட கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமைது. ஸோ இது உங்க தமிழ் எக்ஸ்பிளைன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஹீரோ ஜாங் சோவை காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோ ஜாங் சோவை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு வேலைக்காக அவனோட சொந்த ஊர்லேருந்து சியாலுக்கு கிளம்பி போகிறான். கொரியாவோட கேபிட்டல் இருக்குல்ல சியால், அங்கே கிளம்பி போகிறான். ஸோ அங்கே கார்னிவல் மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த பொண்ணு வந்து அங்கே லக்கி ட்ரா ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கிறா. என்ன தெரியலையா, ஜாங் சோனை தெரியலையா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க இவனுக்கு அப்படியே ஆச்சரியமா போயிடுது. நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருந்திருக்கோம் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல இவனுக்கு அப்போதான் ஞாபகம் வருது. ஸோ 2 பேருமே வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு லக்கி ட்ரா டிக்கெட் ஒன்று கொடுக்குறா. ஸோ அன்னைக்கு நாள் முடியும் போது அந்த லக்கி ட்ராவில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு லேடிஸ் வாட்ச் வந்து ப்ரைஸாக கிடைக்குது. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவள் கேட்க எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, அப்போ நீ கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்க நீ என்ன பண்ணுற சும்மா தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து ஹேமி. ஸோ அவளுக்கு வந்து நம்ம ஹீரோ இந்த வாட்ச் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் ஜெயிச்ச வாட்சை கொடுக்க அவனும் வந்து சந்தோஷமாக அதை வாங்கி கட்டிக்கிறா. ஸோ அங்கேருந்து அவங்க சாப்பிட போகிறாங்க. ஸோ அங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து அவள் கேட்க இவன் வந்து நான் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அவன் வந்து நான் ஆப்பிரிக்காக்கு ட்ரிப்பு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோ காசு இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க நான் கஷ்டப்படி இதுக்காக சேர்த்து வச்சேன், அதை வச்சு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ தான் ஹேமி லிட்டில் ஹங்கர் கிரேட் ஹங்கர் பற்றி சொல்கிறா. அதாவது லிட்டில் ஹங்கர் அப்படின்றது வாழ்க்கையை துறக்க ஆரம்பித்தவங்க, கிரேட் ஹங்கர் அப்படின்றது வாழ்க்கையை துறந்து ஒரு ஞானத்தை அடைஞ்சவங்க. ஸோ ஆப்பிரிக்காவில் இருக்க ட்ரைப் வந்து இந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீ கிரேட் ஹங்கரை சந்திக்க போறியா அப்படின்னு சொல்லி வந்து நக்கலாக கேட்க அவனும் அதுக்கு வந்து பதில் சொல்கிறா. ஸோ அங்கேருந்து அவங்க 2 பேரும் கிளம்பி நடந்து வராங்க. திரும்பி என்னோட ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜாங் சோ சொல்ல அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யார் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. ஸோ அங்கே எனக்குன்னு இப்போ யாருமே இல்லை, என்னோட அக்காவும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அப்போ தான் அங்கே வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல ஜாங் சோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிற அந்த நேரத்தில் என்னோட பூனைக்கு நீ தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல நான் பூனையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, அந்த பூனையை இருக்கிற இடத்த விட்டு மாற்றக்கூடாது, நீ தான் என் வீட்டுக்கு வந்து அதுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்ல இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ ஹேமி வந்து ஜுங் சுவா அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹேமியோட வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து இவங்களை கிரீட் பண்ணுறாங்க. ஸோ ஹேமியோட வீடு தம்மா தூண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே ஒரு செக்மெண்ட் டைம் மட்டும்தான் வெளிச்சமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வருமா. ஸோ அதெல்லாம் வந்து ஹேமி சொல்லிட்டு இருக்க சரி பூனை எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஜுங் சோ கேட்க ஸோ பூனையை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹேமி வந்து பாயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஆனால் அந்த பூனை வெளியே வரவே இல்லை. புதுசாக யாராவது வந்தால் அவன் வெளியே வர மாட்டான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜுங் சோவும் அங்கே வந்து கிளம்புறான். அவனோட ஊருக்கு போகிறான். ஹேமியும் வந்து அவளோட ஆப்பிரிக்கா பயணத்தை தொடர்றான். ஸோ ஜுங் சோ அவன் ஊருக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட பழைய வீடை வந்து பார்க்குறான். ஸோ அப்படியே அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஸோ அங்கே அவங்க அப்பாவோட காரில் வந்து ஒரு சாவியை வந்து இவன் கண்டுபிடிக்கிறான். அந்த சாவியை எங்கே போடுறது அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டோட பழைய கராஜை வந்து அவன் தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு சேஃப் ஒன்று இருக்குது, யார் கண்ணிலையும் படாமல் ஒளிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேஃபை திறந்து பார்த்தா அங்கே பலவிதமான கத்தியை தொங்க விட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் இவங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லி இவன் தெரிஞ்சுக்கிறான். தினமும் ஹேமியோட பூனைக்கு அவன் சாப்பாடு வைக்க வருவான். சாப்பாடை போட்டாலும் அந்த பூனை வெளியே வராது, இருந்தாலும் அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஸோ அவங்க அப்பாவோட கேஸ் ஹியரிங்கும் வந்து ஒரு நாள் நடக்குது. ஆனால் அந்த ஹியரிங்கில் அவங்க அப்பாவுக்கு எதிராக தான் கேஸ் போய் முடியுது. ஸோ அதனால தண்டனையை கொடுக்கறதுக்கு முன்னாடியே எந்த ஹோப்புமே இல்லாமல் ஜுங் சோ அங்கேருந்து வெளியே வந்துடுறான். ஸோ வெளியே வந்து அவன் வீட்டில் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஹேமி ஜுங் சோ கால் பண்ணுறா. நான் ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், என்னோட ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு, என்னை உன்னால் பிக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்க வரேன் அப்படின்னு சொல்லி ஜுங் சோ ஏர்போர்ட்டுக்கு போகிறா. ஆனால் அங்கே ஹேமி தனியாக இல்லை. இவன் தான் பென். நான் இவன் நைரோபி ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். அங்கே பாம் பிளாஸ்டில் 3 நாள் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரே கொரியன் ஃப்ரெண்ட் இவன் தான் பென், இவன் பேர் ஜுங் சோ அப்படின்னு சொல்லி அவன் வந்து இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட அங்கேருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. அங்கே ஹேமி அவளுக்கு ஆப்பிரிக்காவில் கிடைச்ச அந்த ஃபென்டாஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கா. மனுஷங்க எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியல, ஒரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பென் சொல்ல நீ அழுததே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜுங் சோ கேட்க அழுததே கிடையாது, என்ன பார்த்தா தான் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஜுங் சோ சொல்கிறான். ஆமா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜுங் சோ கேட்க நான் சொன்னால் உனக்கு புரியாது, சுருக்கமாக சொல்லணும்னா ஐ பிளே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். விளையாடுவியா அப்படின்னு சொல்லி ஜுங் சோ கேட்க
இப்போல்லாம் வேலையே விளையாடுறது மாதிரி தானே அப்படின்னு சொல்லி பென் சொல்ல, அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. நான் ஹேமியை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பென் சொல்ல, நம்ம ஜுங்சுவும் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஸோ ஒரு நாள் நம்ம ஜுங்சுவை சாப்பிட்றதுக்கு ஹேமி இன்வைட் பண்ணுறான். அங்கே பென்னும் இருக்கான். ஸோ பென்னுக்கும் ஹேமிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையுது அப்படின்றத பார்த்து நம்ம ஜுங்சுக்கு ஒரு மாதிரி தேர்ட் வீல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஜுங்சு, பென் வந்து நான் அவன் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கான், அவன் கையாலே குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜுங்சுவும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ பென்னோட வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அவன் வீட்டை போய் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. பார்த்தாலே ஒரு பயங்கரமான பணக்காரன் அப்படின்னு சொல்லி தெரியுது. கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா பேட்ரிக் பேட்மேனோட வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கபோர்டை திறந்து பார்த்தா உள்ள நிறைய விமன் ஆக்சசரிஸாக இருக்குது. அதாவது இந்த பிரேஸ்லெட்ஸ் மாதிரி ஆக்சசரிஸாக இருக்குது. அதை பார்த்த உடனேவே இவனுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது. அவன் வீட்டு பால்கனியில் ஜுங்சுவும் ஏமியும் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் பார்க்கவே பயங்கரமான பணக்கார மாதிரி இருக்கான். இவனுக்கே உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி ஹேமி சொல்கிறான். ஸோ அதுக்கடுத்து இவங்க 3 பேரும் ஒரு பார்க்கு போகிறாங்க. ஸோ அங்கே பென் வந்து இவங்க 2 பேரையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ அங்கே இவங்க எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கும்போது பென்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ ஆஃப்ரிக்கா போனேன்னு சொன்னல, அங்கே என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, லிட்டில் ஹங்கர் கிரேட் ஹங்கரை பற்றி ஹேமி சொல்ல, அது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் ஹேமி வந்து அந்த டான்ஸ் ஆடி காட்டுறா. அவங்க எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பென் மட்டும் அப்படியே அலட்சியமாக பார்க்குறான். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஒரு நாள் ஜுங்சுக்கு வந்து ஹேமி கால் பண்ணுறா, நான் பென் கூட உன்னோட ஊருக்கு வரேன், நம்ம இருந்தோம்ல அந்த பழைய வீடு அந்த இடம், அதை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, வாயே அப்படின்னு சொல்லி ஜுங்சுவும் சொல்கிறான். ஸோ அங்கே பென் கூட வந்த ஹேமி அந்த பழைய இடத்த வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறா போல இருக்கு. அங்கே இருந்து அவளோட வீடியும் காணும், அங்கே இருந்த அவளோட கிணறையும் காணும் அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணுறா. உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த கிணறுல நான் விழுந்தப்போ யாருமே என்னை காப்பாற்ற வரல, விட்டுருந்தா நான் கண்டிப்பாக செத்து போயிருப்பேன், ஆனால் நீ தான் வந்து என்னை காப்பாற்றின, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹேமி சொல்கிறா. ஸோ இதுக்கடுத்து இவங்க 3 பேரும் வீட் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ வீட் ஸ்மோக் பண்ணி ஹை ஆகி ஹேமி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜுங்சுவும் பென்னும். அப்போ ஜுங்சு வந்து தன்னோட அப்பாவை பற்றி சொல்கிறான். என்னோட அப்பாவுக்கு வந்து ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது, அதனாலேயே என்னோட அம்மா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனாலேயே எங்கள் கையாலேயே அவங்களோட க்ரீன் ஹவுஸை நாங்கள் எரிச்சோம், அதாவது இந்த வீட் பிளான்டேஷன் பண்ணுற இடத்த வந்து நாங்கள் எரிச்சோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதே இவ்வளோ சோகமாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸை எரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பென் சொல்கிறான். பிடிக்குமா, யாராவது பார்த்துட்டா, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை, ரொம்ப சின்ன வேலை தான், கெரோசினை ஊற்றி மேட்ச் பாக்ஸை கொடுத்து அங்கே போட்டுடணும், அவ்வளோதான், அது மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக, அதுக்குன்னு மற்றவங்களோட க்ரீன் ஹவுஸை எரிக்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஜுங்சு கேட்க, அதெல்லாம் தப்பு இல்லை, இப்போ நம்ம ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோமே இந்த வீடு, இதை பிடிக்கிறதே தப்பு தான், ஆனால் நம்ம ஸ்மோக் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் இங்கே நிறைய அபேண்டன்டு க்ரீன் ஹவுசஸ் இருக்குது, கேட்கறதுக்கு யாருமே இல்லாத அபேண்டன் க்ரீன் ஹவுசஸ் மட்டும் தான் நான் எரிச்சாலும் கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அதை விட கொரியன் போலீஸ்க்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, நீ கடைசியாக எப்போ ஒரு க்ரீன் ஹவுஸ் எரிச்ச அப்படின்னு சொல்லி ஜுங்சு கேட்க, அதுவா ஒரு 2 மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரிப்பு போனேன்ல அதுக்கு முன்னாடி தான் நான் எரிச்சேன், இப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, திரும்பி ஒரு க்ரீன் ஹவுஸ் எரிக்கணும், அதை தேட தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஓ அப்போ அது இந்த ஊரில் தான் இருக்கா, அப்போ இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜுங்சு கேட்க, ஆமாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பென் சொல்கிறான். இந்த நேரத்தில் தான் ஜுங்சு வந்து தான் ஹேமியை லவ் பண்ணுற விஷயத்த வந்து பென் கிட்ட சொல்ல, அவன் வந்து நக்கலாக சிரிக்கிறான். திரும்பி அதே விஷயத்த அழுத்தி சொல்ல பென் அதை அலட்சியமாக கேட்குறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க 3 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹேமி கிட்ட நம்ம ஜுங்சு வந்து ஹார்ஷாகவே பேசிடுறான். நீ அந்த கிரேட் ஹங்கர் டான்ஸ் ஆடும்போது உனக்கு கண்ட்ரோல் இல்லை, அன்றைக்கி என்னடானா எல்லாரும் மறுபடியும் டான்ஸ் ஆடுற, இன்னைக்கு என்னடானா டிஷர்ட்டை கழட்டி டான்ஸ் ஆடுற, நீ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஹார்ஷாக சொல்ல, அவள் அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் பென் கூட சோகமாக காரில் ஏறுறா. ஸோ அவள் பென் கிட்ட இங்கே பக்கத்தில் இருக்க க்ரீன் ஹவுசஸ் மேலே நான் கண்ணு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பென் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அடுத்த நாள் ஜுங்சுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது, நம்ம ஹேமி கிட்ட அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதனால மன்னிப்பு கேட்கறதுக்காக ஹேமியை கால் பண்ணுறான். ஆனால் அவன் வந்து ஃபோனை எடுக்கல. ஸோ அதனால அவளோட வீட்டுக்கு போகிறான். ஸோ அவள் பூனைக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக இவங்ககிட்ட வந்து பாஸ்வேர்டை கொடுத்துருப்பா. ஸோ அந்த பாஸ்வேர்டை டோரில் போடுறா, டோரு திறக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கடுத்து வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். ஸோ திரும்பி கொஞ்சம் நல்லா கால் பண்ணி ட்ரை பண்ணுறான், ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. ஸோ திரும்பி ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போயிட்டு கதவை பலமாக தட்டுறான். தட்டின தட்டுக்கு அந்த வீட்டோட ஓனரே அங்கே வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இவளை நான் ரொம்ப நாளாக ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் ரீச் பண்ணவே முடியல, இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க பூனைக்கு சாப்பாடு வைக்கணும், அதான் கதவு திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, பூனையா, இந்த வீட்டில் நோ பெட் பாலிசி இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே பூனையெல்லாம் அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இல்லை உள்ளே ஒரு பூனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அவங்க வந்து இவங்களோட டூப்ளிகேட் கீ எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமை திறக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வீடு முன்னாடி மாதிரி கலைஞ்சி இல்லாமல் பயங்கரமாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூனையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அங்கேருந்து இவன் கிளம்பி வந்துடுறான். அவங்க ஓனரும் இவங்க என்ன ட்ரிப்பு போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கும் போய் விசாரிச்சு பார்க்குறான். நிறைய கடன் வாங்கினவங்கலாம் இந்த மாதிரி தான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க,
வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேமியை தேடிட்டு இருக்கும்போது இவன் வீட்டில் இருந்து ரொம்ப தள்ளி இருக்க ஒரு க்ரீன் ஹவுஸ் வந்து எரிஞ்சிருக்கிறதே வந்து பார்க்குறான். ஸோ அதனால இவன் வீட்டு பக்கத்தில் க்ரீன் ஹவுஸ் ஏதாவது எரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இவன் வந்து போகிறான். ஸோ அந்த மாதிரி இவன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு க்ரீன் ஹவுஸை வந்து கிட்ட போகும்போது இவனுக்கு ஹேமி கிட்டேருந்து கால் வரும். ஆனால் அந்த காலில் ஹேமி பேசவே மாட்டா. யாரோ ஓடுற சத்தம்லாம் கேட்கும். காலும் பட்டுன்னு கட் ஆகிடும். ஸோ அதனால இவன் வந்து ஹேமியை தேடுறதை விட்டு பெண்ணை தேட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு நாள் பெண்ணை கண்டுபிடிச்ச இவன் அவங்ககிட்ட எதிர்ச்சியாக பேசுகிற மாதிரி அப்படியே நார்மலாக போயிட்டு பேச்சு கொடுக்குறான் ஒரு காஃபி ஷாப்பில். ஆமாம், அந்த க்ரீன் ஹவுஸில் என்னாச்சு, எரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதை நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா, எரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என் வீடு சுற்றி இருக்க எல்லா க்ரீன் ஹவுஸும் அப்படியே தான் இருக்குது, எதுவும் எரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்ல, அது உனக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்ததால் கூட நீ அதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது வேற ஒரு பொண்ணு பெண்ணை பார்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு வரா. ஸோ இவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்பும்போது பென் கிட்ட ஜுங்ஸு வந்து ஹேமியை பற்றி கேட்குறா. அவளை பற்றி எனக்கு தெரியாது, அவளை நான் பார்த்தே ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி பென் சொல்ல, அவள் உங்ககிட்ட எங்கன்னா ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் என்கிட்ட எதுவும் சொல்லலை, ஆனால் அவள் ட்ரிப்பு போகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை, அவகிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லி பென் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அதுக்கடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஜுங்ஸ் வந்து சாப்பிட போக அது எதிர்ச்சியாக நம்ம ஹேமியோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே ஹேமியோட சிஸ்டர் வந்து இவனை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இவங்கிட்ட வந்து பேச வராங்க. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நார்மலாக கேட்ட அப்புறம் ஹேமி உன்னை காண்டாக்ட் பண்ணா அப்படின்னா அவளோட கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் செட்டில் பண்ண அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே காலை வைக்கணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இவனும் சொல்கிறான். ஹேமி சொன்ன அவள் கிணத்துல விழுந்த கதையை வந்து ஜுங்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்ல, கிணறா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, அவனை நல்லா ஏமாத்திருக்கா, அவன் நல்லா கதை சொல்லுவாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவனும் அங்கேருந்து குழப்பத்தோடையே கிளம்பி வரான். அப்போ தான் ஜுங்ஸுக்கு அவனோட அம்மா கால் பண்ணுறாங்க, மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவனோட அம்மாவை இவன் போய் மீட் பண்ண பார்க்குறான். ஆனால் அவங்க அம்மா இவனை பாசத்தில் மீட் பண்ண வரல. ஸோ அவங்களோட கடனை இவனை வச்சு எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்றத பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து எப்படியாவது டக்குன்னு எகிட்டிடணும் அப்படின்றதுக்காக அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிறான். ஸோ அப்போ தான் அவங்க அம்மா கிட்ட ஏமி சொன்ன அந்த கிணறு கதையை கேட்குறான். நம்ம வீட்டில் அந்த கிணறு இருந்துச்சு, உங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வந்து தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியல, ஒரே குழப்பத்தில் இருக்கான். ஸோ அங்கேருந்து ஒரு நாள் டெலிவரி வரக்காக அந்த பென் இருக்க ஏரியாவுக்கு வந்து போகிறான். அந்த இடத்துல பென் வந்து இவனை கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். ஆமாம், அங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பென் கேட்கும்போது இவன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இவனோட கார் விண்டோவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா பென். இந்த காரை பார்க்கும்போது ஃபெமிலியராக இருந்துச்சு, அதான் நீங்களாக இருப்பீங்கன்னு நினச்சேன், சரி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டிங்களே, என் வீடு வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பென் சொல்ல, இவனுக்கு வேறு வழி இல்லை, பென்னோட வீட்டுக்கு போகிறான். அங்கே அவன் வீட்டுக்கு போனால் ஒரு பூனை கத்துற சவுண்டு கேட்குது. நான் போன வாட்டி வரும்போது இங்கே பூனை இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இங்கே தான் எனக்கு கீழே கிடச்சிது அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். எனக்கு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு சொல்லி பென் சொல்ல, பென் கூட அந்த ரீசெண்டாக இருந்த அந்த பொண்ணு வரா, அதாவது அந்த கஃபேல மீட் பண்ணாங்களே, ஸோ அந்த பொண்ணு வரா. ஸோ அவன் வந்து கதவு திறக்கும் போது அந்த பூனை வெளியே ஓடி போயிடுது. ஸோ அந்த பூனையை தேடுறதுக்காக 3 பேரும் கீழே பார்க்கிங் லாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே பூனையை தேடிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜுங்ஸு வந்து அந்த பூனையை வந்து ஒரு கார்னரில் பார்க்குறான். அந்த பூனையை என்னென்னமோ சொல்லி கூப்பிட்றான். அந்த பூனை வரவே இல்லை. பாயில் அப்படின்னு சொல்லி அதோட பேரை சொன்ன அப்புறம் அந்த பூனை இவங்கிட்ட ஓடி வந்துடுது. ஸோ அதை தூக்கி பென் கிட்ட கொடுக்க, இது எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பென் கேட்க, ஸோ அப்போது பென்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ திரும்பி அன்றைக்கி ஜுங்ஸுவும் ஹேமியும் கலந்துக்கிட்டு அந்த கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி திரும்பி இன்றைக்கும் நடக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பென் புதுசாக மீட் பண்ண அந்த பொண்ணு வந்து சைனீஸ் கல்ச்சரை பற்றி சொல்லிட்டு இருக்கா. ஸோ எல்லாரும் வந்து ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்கும்போது பென் திரும்பியும் அதை அலட்சியமாக கேட்குறான். ஸோ இதை நோட்டீஸ் பண்ண ஜுங்ஸு, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஏன் இங்கேருந்து இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறீங்க, கொஞ்ச நேரம் இருங்களேன், ஜாலியாக இருங்களேன் அப்படின்னு சொல்லி பென் சொல்ல, இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜுங்ஸு சொல்கிறான். இங்கே பாரு ஜுங்ஸு, வாழ்க்கை அப்படின்றது என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், சந்தோஷமா இரு, வாழ்க்கையை நிறைவாக வாழ் அப்படின்னு சொல்லி பென் வந்து ஜுங்ஸுக்கு அட்வைஸ் கொடுத்து அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். இங்கேருந்து இவன் இவ்வளோ அவசரமாக கிளம்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதாவது இவங்க வீட்டு ட்ராயரில் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ்லாம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல. ஸோ அந்த ஆக்சசரிஸ் இந்த ட்ராயரில் இப்போது ஹேமிக்கு இவன் கிஃப்ட் பண்ண அந்த வாட்சும் வந்து இருக்குது. அதை இவன் பார்த்துட்டான். ஸோ அதனால தான் இங்கேருந்து இவன் சீக்கிரமாக கிளம்புறான். ஸோ இதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஹேமியை இவன் பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பென்னுக்கு கால் பண்ணி நான் அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து வர சொல்கிறான். ஸோ பென்னும் இவன் சொன்ன இடத்துக்கு அவனோட வேன் எடுத்துகிட்டு வரான். நீ சொன்ன மாதிரி இங்கே நிறைய க்ரீன் ஹவுசஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேமி வந்திருக்கான்னு சொன்னல, எங்கே அவ அப்படின்னு சொல்லி பென் கேட்க, இவன் எதுவுமே பேசாமல் கையில் இருந்த கத்தி எடுத்து பென்னை குத்துறான். ஃபஸ்ட்டு வழியில் துடிச்ச அவன் கொஞ்ச நேரத்தில் இவனை கட்டி பிடிச்சி அதை வந்து ஏற்றுக்கிறான். ஸோ பென்னை அவனோட காருக்குள்ளேயே போட்டு இவன் தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அதையும் அந்த காருக்குள்ளே போட்டு கெரோசினை ஊற்றி லைட்டரை வச்சு அதை கொளுத்தி அந்த காரையை அப்படியே எரிச்சு அங்கேருந்து இவன் வேனில் நேக்கடாக கிளம்பி போயிடுறான். ஆமாம், பென் தான் வந்து அவளை கொன்னா அப்படின்னு சொல்லி இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி இந்த படம் முடிஞ்ச அப்புறம் நமக்கு பயங்கரமாக வரும். ஸோ இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை டிரெக்டாக சொல்லாமல் நிறைய ஹிண்ட்ஸ் மூலியமாக அதை வந்து சொல்லியிருப்பாங்க.
ஸோ இது மேஜராக நமக்கு தெரிய வர இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கடைசி சீனில் வந்து அந்த கெட் டுகெதருக்கு நம்ம ஹீரோ போகும்போது அங்கே அந்த ட்ராயரில் இவன் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ண அந்த வாட்சை வந்து அவன் வந்து கண்டுபிடிச்சி எடுப்பான். ஸோ அப்போ தான் வந்து இவனுக்கு டவுட் வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஹேமியும் சரி, இவன் கடைசியாக மீட் பண்ண சைனீஸ் பொண்ணும் சரி, அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அவங்களோட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது நார்மலான ஆளுங்க அதை ஆச்சரியமாக கேட்கும்போது இவன் மட்டும் அதை வந்து அலட்சியமாக கேட்பான். அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இவன் வந்து ஹேமிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பான், உன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னால, அப்போ பென் சொன்னது வந்து பொய். இவனுக்கு வேலையாகணும், அதாவது அவங்களை கடத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காக இவன் வந்து பொய் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ரீன் ஹவுசஸ், இவன் க்ரீன் ஹவுசஸ் அப்படின்னு சொன்னது அந்த வீட் பிளான்டேஷனே கிடையாது. இவன் க்ரீன் ஹவுசஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணது ஒரு மெட்டஃபர். அது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வந்து கடத்தி கொள்ள போகிற அந்த பொண்ணுங்களுக்கு தான். அதாவது கேட்கறதுக்கு யாருமே இல்லாத அபேண்டன்ட் க்ரீன் ஹவுசஸ் தான் நான் வந்து கெரோசின் ஊற்றி எரிச்சே சாம்பல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பாங்க. சொன்னது வந்து ரொம்ப ப்ரோக்கனாக வல்னரபிளாக இருக்க பொண்ணுங்களுக்கான மெட்டஃபர் தான். அது உனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு க்ரீன் ஹவுஸை நான் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜுங்சூ கிட்ட அவன் சொன்னது ஹேமியை தான். படத்தில் ஹேமி பொய் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, சொன்னது வேறு யாரும் இல்லை, அவளோட சொந்த ஃபேமிலி தான் சொன்னாங்க அவள் வந்து பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஹேமி பொய் சொல்லியிருந்தா, அதாவது அந்த பூனை முன்னாடியே அவங்க வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா, அவள் எதுக்கு அந்த வீட்டில் கேட் ஃபுட் வாங்கி வச்சிருக்கணும்? அந்த கேட் ஃபுட் இவன் கையால் எடுத்து தானே அந்த பவுலில் வச்சான். பூனையை கண்ணில் பார்க்கலனாலும் அந்த கேட் ஃபுட்டை இவன் கையால் எடுத்து தான் அந்த பவுலில் வச்சான். ஸோ அதனால அந்த இடத்துல ஹேமி பொய் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஹேமி சொன்னால் அந்த கிணறு கதை உண்மையா அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரோட ஃபேமிலியே வந்து சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல கிணறே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனோட அம்மா வந்து இவனை மீட் பண்ணும்போது அந்த கிணறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க அம்மா வந்து இவனை பாசத்துக்காகலாம் பார்க்க வரல. இவங்க வாங்கி வச்சிருந்த அந்த கடனை இவன் வச்சு எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இவனை வந்து மேனிபுலேட் பண்ண தான் வர வச்சிருப்பாங்க. இவன் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் எப்படியாவது எஸ் சொல்லி இவனை மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து எஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ஹேமி சொன்ன அந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியல. என்னால் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம